மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கலைஞர் பெயர் நீக்கம் செய்யப்பட்டது. திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டத்திற்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை என பெயரிடப்பட்ட நிலையில் தாவேக அரசின் முதல் பட்ஜெட் சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் பட்ஜெட்டில் மகளிர் உரிமை தொகை திட்டம் என குறிப்பிடப்பட்டு ரூபாய் 14,414 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியது தாவேக அரசு. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். தமிழ்நாட்டிலே முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் புதிய அரசு அமைந்த பிறகு நிர்வாக ரீதியாக பல்வேறு சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டு வருகின்றன. பல்வேறு துறைகளில் இருந்த கசிவுகள் எல்லாம் சரி செய்யப்பட்டு அரசினுடைய வருவாய் ஈர்க்கப்பட்டுள்ளது உள்ளிட்ட விவரங்கள் தொடர்பாக இன்றைக்கு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த பிறகு நிதித்துறை சார்பில் செய்தியாளர்களை சந்தித்த பொழுதும் எடுத்து கூறியிருந்தார்கள். குறிப்பாக திட்டங்களுக்கு உரிய பயனாளர்களை கண்டறிந்து அந்த பயனாளர்களுக்கு திட்டங்களை கொண்டு சேர்ப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு திட்டத்திற்கும் மக்களுக்கு எளிதில் சென்றடையக்கூடிய வகையிலான பெயர்கள், அந்த திட்டங்கள் அரசியல் சார்பற்ற திட்டங்களாக பெயர்களுடன் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தி இருக்கின்றார். அதன்படி கடந்த ஆட்சியில் நடைமுறைப்படுத்தப்பட்ட மகளிர் உரிமை தொகை திட்டம் இந்த ஆட்சியிலும் தொடர்கின்றது. மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக 14,414 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் கடந்த ஆட்சியில் அந்த திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்று குறிப்பிடப்பட்ட நிலையில் தற்போது மகளிர் உரிமை தொகை திட்டம் என்று மட்டும் இருக்கின்றது. சில திட்டங்களுக்கு ஏற்கனவே பெயர்கள் மாற்றம் செய்யப்பட்டிருந்தன. அது மட்டுமல்லாமல் ஒரு சில திட்டங்களுக்கு புதிய பெயர்கள் சூட்டப்பட்டிருந்தன. அந்த திட்டத்தோடு தொடர்புடைய தலைவர்களுடைய பெயர்கள் சூட்டப்பட்டிருந்தன. இந்த நிலையில்தான் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியை நினைவு கூறும் விதமாக கலைஞர் என்று பெயரிடப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த கலைஞர் என்கின்ற அந்த பெயர் பதம் நீக்கப்பட்டு மகளிர் உரிமை தொகை திட்டம் என்று மட்டும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மகளிர் உரிமை தொகை திட்டத்திலே மாதந்தோறும் பெண்களுக்கு 1000 ரூபாயை இந்த அரசும் வழங்குகின்றது. மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக 14,414 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. முந்தைய ஆட்சி காலத்திலே கலைஞர் என்று குறிப்பிடப்பட்டு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் நினைவாக அந்த திட்டத்தை செயல்படுத்தியிருந்தார்கள். தற்போது அந்த பெயர் நீக்கப்பட்டு அரசியல் சார்பற்று மகளிர் உரிமை தொகை திட்டம் என்பது மகளிர் உரிமை தொகை திட்டமாக மட்டும் இருக்கும் வகையிலே தற்பொழுது பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. தமிழக வெற்றிக் கழக அரசினுடைய முதல் நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்பது மகளிர் உரிமை தொகை திட்டம் என்று மட்டும் குறிப்பிடப்பட்டு 14,414 கோடி ரூபாய் அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக ஒப்புதல் வழங்கப்பட்டு ஒதுக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.